லட்சுமி பத்தியா ஒரு வழியா துபாய் வந்து சேர்ந்துட்டோம். ஆமாக்க, நானும் நினைச்சே பார்க்கல திடுத்துப்புன்னு துபாய்க்கு வருவோம்னு. ஏ குந்தவேக்கா குனிஞ்சு தரைய பாருங்க, மூஞ்சி தெரியுதுலே மூஞ்சி. அதான் அன்னைக்கு நம்ம வடிவேலன்னு சொல்லிருக்காவ. துபாய் ரோடு எவ்வளவு பளபளன்னு இருக்குன்னு பாத்தீங்களா குந்தவேக்கா? ஆமால பளபளன்னு தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்ய, பைய படுத்து எஞ்சி வா, நாங்கள் போகிறோம். ஆமா குந்தவ, பிரதாப், ரவி எல்லாரும் எங்க? ஆளை காணும். அவைய பின்னாடி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு காரில் ஏற்றிட்டு வாரேன்னு சொன்னாவக்கா. அப்படியா? சரி குந்தவ, சரி வாங்க எல்லாரும் அங்கிட்டு போவோம். கார் எடுத்துட்டு வந்திருப்பாவ. என்ன செல்வியம்மா, உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? என்னக்க உங்களை ராகமாக போட சொன்னிச்சு, அந்த அண்ணன் இருக்க இடம் தெரியுமா எப்படி? ஆமாட்டி குந்தவ, ஏர்போர்ட்லேயே கூப்பிட வாரேன்னு சொன்னாவ. பிறகு என்னமோ வரக்கானும், இன்னும் போவான்னு அடிச்சு பார்க்கனே. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லு லட்சுமி. எங்க நீங்க ஏர்போர்ட்ல வந்து கூப்பிடுதுன்னு தானங்க சொன்னீங்க? ஆளை காணும். நாங்க கார்ல வந்துகிட்டு இருக்கோம். அந்த தம்பி வேற அட்ரஸ் கேட்காவ. சரி லட்சுமி, அந்த தம்பிகிட்ட போன கூட நான் சொல்லிக்கிறது. லதாக்கா இதை பிரதாப்கிட்ட கொடுங்க போனு. அட்ரஸ் சொல்லுதாவியலாம். கொண்டா லட்சுமி. இந்த அப்பா பிரதாப் போனு பேசு. ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறதேம்மா. ஹலோ அங்கிள். இப்பா சொல்லுங்க அங்கிள். ஓகே அங்கிள். ஓகே ஓகே. என்னப்பா இடம் தெரிஞ்சிருச்சா? ஆமா லட்சுமி அம்மா சொல்லிட்டாவ, தெரிஞ்சுக்கிட்டு போற ரோடு தான், அங்கிட்டு வாரேன்னு இருக்காவ. அந்த ஹோட்டல் பேர் சொல்லியிருக்காவ, அங்க நின்னா வந்துருவாங்களாம். சரிப்பா பிரதாப் போ. மஞ்சள் வெயில் மாலையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பளித்திடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. இல்லை என்ன ஒன்றரை துபாய்க்கு வந்தோடனே பாட்டுலாம் பழமா இருக்கு. கார்ல தான் பாட்டு போடல, நம்மளாச்சும் பாடுவோமே. செல்வி அக்கா பாத்தியலா, லட்சுமி அக்காவுக்கு ஒரே ஜாலி தான். இன்னைக்கு வீட்டுக்காரர்களை வேற மீட் பண்ண போறாஹா. இன்னைக்கு வேற லவ்வர்ஸ் டே. பெற சந்தோஷமா தானே இருக்கும் குந்தவ. எத்தனை நாள் ஆச்சு அந்த அண்ணன் ஊருக்கு வந்து. குந்தவ சும்மா இரேன் குந்தவ, அப்படிலாம் இல்லை. அங்கே முள்ளுக்கரண்டியை பார்த்தோன்னே ஐயா அண்ணனுக்கு பாட்டு வேணும். உன்னை தென்றல் தீண்டவும் விட மாட்டேன், அந்த தென்றல் தீண்டவும் விட மாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், லெச்சு லெச்சு. எட்டி உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா வாயம்டி குந்தவ. லட்சுமி அம்மா அந்த ஹோட்டல் வந்துட்டு. அவ சொன்ன ஹோட்டல் இதுதான். சரி தம்பி நிறுத்துங்க. வாங்க எல்லாரும் வாங்க. லட்சுமி நல்லா இருக்கியா? லட்சுமி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? செல்வி நல்லா இருக்கியாமா? உன் பிள்ளைலாம் இது நல்லா வளர்ந்துட்டாகல என்ன? ஆமாண்ணே எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாண்ணே என் பிள்ளைகள் தான். ஆமா, நீங்க ஊருக்கு எப்போ வந்திய? இதோ சின்ன வயசுல இருக்கையில வந்தது. இப்போ வளர்ந்துட்டாகல்ல. நல்லா இருக்கீங்களா மக்களே? நல்லா இருக்கோம்ப்பா. ஏ பிள்ளை சஞ்சனா, எனக்கு ஒரு டவுட். என்னல? துபாயில இருக்காவ, அம்பிட்டு சம்பளம் வாங்கிட்டாவ. நான் செழிப்பா இருப்பவன்னு நினைச்சேன். வறுமையில இருக்க மாதிரி தெரியுது. ஏப்ல அதுவும் வந்து முன்னாடி இருக்க முடிய பத்தியா? பிக் பாஸ்ல வந்து ஊர்கிழவி முடி மாதிரியே வச்சிருக்காவ. ஒருவேளை அவைய பேனா இருப்பாங்களோ? வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரம்ல. சரி எல்லாரும் வாங்க, ரூமுக்கு போவோம். வாங்கங்க போவோம். செல்வி அக்கா, குந்தவ வாங்க எல்லாரும். வா லட்சுமி. என்ன அர்ஜுனும் கிளியோபட்ராவும் அப்பளே ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பிட்டோன்னு சொன்னாங்க, இன்னும் வரல ஹோட்டலுக்கு. கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ கிளி, அப்பளே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. நான் இந்த ஹோட்டலில் தான் உட்காந்துருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டு. மச்சான் ஆனால் கிளி இல்லை மச்சான், பேசுதேன். நான் வந்துட்டோம் பக்கத்தில். அப்படியா மச்சான்? சரி சரி வாங்க. நீங்க அந்த ஹோட்டல் தானே? ஆமாம் கிளி அதுதான். என்ன கிளி, உங்கள் அண்ணே வாசலில் எதிர்பார்த்துக்கு நிற்கேண்டாவ, ஆளை காணும். இருந்து பார்த்துட்டு இப்பதான் உள்ள போயிருப்பாங்க. நீங்க அந்த ரிசப்ஷன்ல கேளுங்க எத்தனை நம்பர் ரூம்னு. நீ போய் கேளு கிளி. இது ஒரு சோயா பீன்ஸ் சொக்கையா பான்ஸ், ஒரு காசுக்கு ஆகாது. பாத்தியா அர்ஜுன், ஊர்ல பெரிய பிசினஸ் மேன் தான் பேரு. போய் ஒரு ரூம் நம்பரை கேளுங்கன்னா திணறுதாவ. விடுங்கம்மா, நான் வேணா கேட்குறேன். அட தங்கச்சியும் மச்சானும் வந்துட்டாக போலுக்க. கிளி இங்க. கிளியா? யார் இங்கேயும் வந்து கிளி கிளின்னு கூப்பிடுறது? அட எங்க அண்ணே. ஏங்க என்னத்தை தான் பாத்தீங்க? எங்க அண்ணன் அண்ணா தான் உட்காந்துருக்காரு பாருங்க. அண்ணே. மச்சி இங்க தான் உட்காந்துருந்தீங்களோ? நான் தான் அவுட்டா? ஆமா, என்னைக்கு நீங்க ஒழுங்கா இருந்தியே அவுட் ஆவதா இருக்கு. தள்ளுங்க அங்கிட்டு. வாங்க மச்சான் வாங்க, வெல்கம் டு துபாய். இவ்வளோ நேரம் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் போர் அடிக்குன்னு கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹாய் மாம்ஸ். மாப்பிள்ள வேணா வேணா.
ரோஜாமா எப்படி வளர்ந்துட்டீங்க? வாங்க வாங்க. சரி வாங்க எல்லாரும் ரூமுக்கு போவோம். ஆ போங்கண்ணே. லட்சுமி, செல்வி, குந்தவ பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரூமில் தங்கிக்கோங்க சரியா? நாங்கள் எல்லாரும் என் ரூமில் இருந்துக்கிறோம். ஆ சரிங்க. இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. காலையில் எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மாலுக்கு போவோம் சரியா? ஆ சரிங்க. சரிண்ணே. எப்படி சஞ்சனா ரூமை பத்தியா படத்துலலாம் பார்க்க மாதிரி இருக்கலாம். சூப்பரா இருக்கு. பப்ளு வா அம்மா கிட்ட நின்னுக்கோ. வேண்டாம்மா, நான் அப்பா கூட தான் இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கான் பத்தியா, அதான் வர மாட்டேக்கான். என் கூட நிற்கட்டும், நான் யார் ரூமில் விட்டுக்கிறதே. ஆ சரிங்க. அப்போ நான் வாரேன், ரெஸ்ட் எடுங்க. சரிண்ணே, நீங்கள் போங்கண்ணே. நமக்கு தெரியாத துபாயா? நான் சுற்றி காமிச்சிக்கிறதே இந்த ஹோட்டலெல்லாம். வா மக்களே. பப்ளு, என்ன அழகா சிலுசிலுன்னு காத்து வருது. ஆமா குந்தவேக்கா, எப்படி இருக்கு பத்தியில துபாயில வீடுலாம்? நாளை காலையில வேலையை வெளியே போய் சுற்றி பார்க்கணும். காலையில் என்ன பிள்ளை காலையில் இப்போ போய் சுற்றி பார்ப்பவா? ஏம்மா, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டா ஹோட்டலை? சும்மா இரு மக்களே, இப்போலாம் போக வேணாம். அதான் சொல்லியிருக்காவல்ல அந்த அண்ணே, காலையில் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. பேசாமல் இரு. சும்மா இருங்கக்க, எனக்கு தெரியும் எல்லா இடமும். நான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு வாரேன். நானும் சரி போங்க, பதனமா பார்த்து நின்றுட்டு வந்துடணும் சீக்கிரம். ஆ சரிம்மா சரிம்மா. லட்சுமி, ஐயா அண்ணே வம்பா போயிட்டாவலண்ணே. மெலிஞ்சு போய் ஆளை அடையாளம் தெரியலையப்பா. வேலை ரொம்ப இருக்கும் போலுக்குன்னு. ஆமாக்கா, வேலை கொஞ்சம் ஓவரு தான். ஊருக்கு வந்ததுக்கு இப்போ ரொம்ப மெலிஞ்சிட்டாவ. ஆமாம் பத்தியா லட்சுமி, பார்த்தோன்னே எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. வேலை நிறைய இருக்கும் போலுக்குன்னு நினச்சேன். ஆமாக்கா, என்ன பண்ண சொல்லுதிய? வேலையை விட்டுட்டு வாங்கன்னாலும் வரமாட்டுக்காவ. சரி விடு லட்சுமி, அவியலுக்கா தோணையில் வருவாவ. ஆமாக்கா. தங்கச்சி, மர்மவன எல்லாரும் இங்கே தங்கிக்கோங்கன்னு இந்த ரூமில். ரூமு போதுமா? யாமனே, இதுக்கு என்ன? அதெல்லாம் போதும். என் மருமவளையும் மைனியே எங்கனே? இந்த வெளியில் ஷாப்பிங் போயிருந்தாவ பார்த்துக்கோ, இன்னும் வரல. இப்போ வந்துருவாவ, ஃபோன் அடிச்சிட்டேன் அப்பளி. மைனி வாங்க. அண்ணா வந்துட்டாங்க பாரு. என்ன ரீனா, எவ்வளோ நேரம்? அப்பளே வந்துட்டா தங்கச்சி. மைனி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மைனி, நல்லா இருக்கும். வார நேரத்தில் வெளியே போயிட்டேன்னு குறைச்சிக்கிறாதிய மைனி. நான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க தான் போனேன். அதுக்கு என்ன ரீனா, அதெல்லாம் நாங்கள் குறைச்சிக்க மாட்டோம். உங்களெல்லாம் பார்த்தே எத்தனை நாள் ஆகுது. ஆமாம், என் மருமவள் எங்க? அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன துபாயில இருந்து துபாய்க்காரக மாதிரியே ஆயிட்டிய மாடனா? என் மருமவனுக்கு கிண்டலை பற்றியலாம் மைனி. ஆமாம் ரீனா, அவன் எப்போவுமே அப்படி தானே. அத்தை. ரோஜா செல்லம், அடி அழகி, எப்படி இருக்க? அத்தையை தேடுனியா? ஆமா அத்தை, தேடுனேன். ஸ்கூல்லாம் ஒழுங்கா போறீங்களா? நல்லா படிக்கீங்களா? ஆமா அத்தை, நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு. அப்படியா? பெற என்னப்பா? ஆமாம் மைனி, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லியா கொடுக்கணும். அர்ஜுனும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் ரோஜாவும் நல்லா படிக்கா. ஆமாம், ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் மருமகள் எங்க? இங்கே என் பின்னாடி தான் வந்தா மைனி. குயின்சி. மாம். ஹே ரோஜா குட்டி, ரோஜா குட்டி, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன் அக்கா. அக்கா இல்லை ரோஜா, மைனின்னு கூப்பிடு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டுக்கட்டும் ஆண்டி. என் மருமவா என்ன மாதிரி வளர்ந்துட்டா, என்ன அழகா இருக்கா. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாலோ. உன்னே பார்க்கறதுக்கு தான் அத்தை அங்கேருந்து வந்திருக்கேன். என்ன குயின்சி மேடம், ஃபோனில் கூட பிடிக்கவே முடியல, ரொம்ப பிஸியோ? அர்ஜுன் மாமா நல்லா இருக்கீங்களா? பிஸிலாம் இல்லை மாமா, ஒரே ஸ்டடீஸ்லே போகுது. நல்லா இருக்கோண்டே, நீ நல்லா இருக்கியா? ஆமாம் மாமா, எனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஐ எம் ஆல்வைஸ் ஃபைன். இன்னும் அந்த வாய் மட்டும் குறையலை என்னம்மா? ஆமாம், என் மருமவா எப்போ அப்படி தான் பேசுவா. அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முன்னு ஊமையாக இருந்து எல்லா வேலையும் பார்க்கும். இவ கலகலன்னு இருக்கா. ஹவு ஸ்வீட் குயின்சி. அர்ஜுன் மாமா, ஆண்டி இங்கிலீஷ்லலாம் பின்னி எடுக்கிறாங்களே. பிறகு என் கிளியை பற்றி என்ன நினச்ச மருமவள? ஐயோ அங்கிள், உங்களை கவனிக்கல பற்றியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. எனக்கு என்ன, உங்கள் ஆன்ட்டி கூட ஒரே போராட்டமும் போர்க்களமுமா டெய்லி போகுது. ம். ஒன்றும் இல்லை கிளி, கிளி கணக்காக நீ இருக்கையில் எனக்கு என்னன்னு சொன்னேன். இன்னும் அங்கிள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காக போல ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. வா அப்படி வந்து உட்காரு. வாங்க ஆண்டி, நம்ம ரூமுக்கு போவோம். ஆமாம் மைனி, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. டின்னர் ரெடி பண்ணி வைக்கேன். இதுக்கு அடுத்த ரூம் தான். சரி மைனி, நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாரோம், நீங்கள் போங்க.
சரி வா குயின்சி, அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். ரோஜா குட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு மைனி ரூமுக்கு வானே, எல்லாம் தாரேன் உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம். ஆ சரி அக்கா. சரி கிளி, எல்லாரையும் கூட்டிட்டு வானே. ஆ சரிண்ணே, நாங்கள் வாரோம், நீங்கள் போங்க. என்னங்க பாத்தியலா, நம்ம மருமவ எப்படி வளர்ந்துட்டா. ஆமா கிளி, நல்லா வளர்ந்துட்டா. அர்ஜுன் கூட நிற்கல, ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்கு பத்தியலா. அம்மா தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, வாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிடுவோம். அப்பா ரோஜா செல்லம், இவன் என்னங்க ஜோடி பொருத்தத்தை பற்றி பேசினா குவா வச்சுட்டு போகிறான். இப்போதானே வந்து இறங்கியிருக்கு, அதுக்குள்ள நீ கொஞ்சம் பொறுமையா இரு கிளி, பேசிக்கிறலாம். சரி சரி, சரி ரெடி ஆகுங்க.